ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க ஷெஃப் தீனா. இன்னைக்கு என்னோட சட்டுப்பிடி சமையல ஒரு சூப்பரான ஒரு நல்ல டிஷ் பண்ண போறேங்க. அந்த டிஷ் என்னன்னா பட்டாணி பருப்பு தூவல். அதாவது நம்ம வீட்டில் எப்பவும் பட்டாணி மசாலாலாம் பண்ணியிருப்போம், இல்லை பட்டாணி பொரியல் பண்ணியிருப்போம். இன்னைக்கு வந்து இந்த பட்டாணி பருப்பை வச்சு நான் ஒரு டிஷ் பண்ண போறோம். அது எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போமா. பச்சை பட்டாணி, சமையல் எண்ணெய், கடுகு, மிளகாய் பவுடர், டொமேட்டோ சாஸ், புதினா, கருவேப்பிலை, உப்பு, வறுத்த பருப்பு பவுடர். இதாங்க இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இது எப்படி பண்றது பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி மேல இந்த நான்ஸ்டிக் மேல வச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் போட்டிருக்கோம். இப்போ ஆயில் நல்லா சூடாகணும். இங்க பாருங்க, பச்சை பட்டாணி, அதாவது நல்லா தோலெல்லாம் உரிச்ச பிறகு நல்லா வேக வச்சு பாயில் பண்ணி வச்சிருக்கேன். தொட்டா பாருங்க சாஃப்டா இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி வச்சிருக்கேன். இது இல்லாம இந்த டொமேட்டோ கெச்சப் இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது டொமேட்டோ சாஸ், லைட்டா ஒரு பேன்ல வந்து லைட்டா மிளகாய் தூள், கொஞ்சம் ஆயில், மிளகாய் தூள், இந்த சாஸ் இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கொஞ்சம் வேக வச்சு வச்சிருக்கேன். பாருங்க, சாஸ் வந்து ரெட் கலர் இருக்கும், ஆனா இது வந்து இன்னும் கொஞ்சம் ரெட்டிஷ் கலர், ரொம்ப அதிகம் ரெட் கலர்ல இருக்கு. பாருங்க, இப்போ ஆயில் சூடானே நம்ம இந்த கடுகை வந்து தாளிப்பா போடலாம். கடுகு போட்டோன்னே நல்லா புரியணும். அதுக்கு பிறகு நம்ம இந்த பச்சை பட்டாணியை போடலாம். இப்போ என்ன பண்ண போறேன்னா, இது மிளகாய் பவுடர் வந்து முன்னாடி போடுறேன். மிளகாய் பவுடர் போட்டோன்னே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்க. இல்லைன்னா கண்டிப்பா வந்து அந்த மிளகாய் பவுடர் வந்து தீஞ்சு போயிடும். அதனால போட்ட உடனே கொஞ்சம் கேர்ஃபுல்லா தண்ணி ஆட் பண்ணுங்க. இப்போ இந்த மசாலா நல்லா வேகணும். அதுக்கு பிறகு நம்ம இந்த பட்டாணியை போடலாம். இப்போ என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா, இந்த கருவேப்பிலை, புதினா, இங்க இந்த டொமேட்டோ சாஸ்ல வந்து மிளகாய் தூள் போட்டு பாயில் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சாஸ் வந்து இதில் ஆட் பண்றேன். இந்த சாஸ் வந்து நல்லா வேகணும். இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்றேன். நல்லா வேகணுங்க. அதுக்கு பிறகுதான் நம்ம இந்த பச்சை பட்டாணியை போடணும். மசாலா லைட்டா சுண்டட்டும். அதுக்கு பிறகு இந்த பச்சை பட்டாணி ஆட் பண்ணலாம். எப்பவும் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்க அந்த கிரீன் வெஜிடபிள் வந்து நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்க பச்சை பட்டாணி பாயில் பண்ணும்போது ட்ரை பச்சை பட்டாணியை வந்து, அதாவது காஞ்ச பச்சை பட்டாணியை வந்து நீங்க பாயில் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, அதெல்லாம் மேஷ் ஆயிடும். நம்ம மார்க்கெட்ல அந்த இலையோட இருக்கும் பாத்தீங்களா, அந்த தோலோட அந்த பச்சை பட்டாணி வாங்கி வந்து பாயில் பண்ணி நீங்க யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி இது. இப்போ இந்த பட்டாணியை போடுறேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு சாஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த பட்டாணியை போட்டு நல்லா சோத்தே பண்ணணும். கொஞ்சம் புதினா அதிகமாக போடுறேன். நீங்க எந்த டிஷ் ரெடி பண்ணாலும் நீங்க சீசனிங் வந்து கரெக்டா இருக்கணும். அதாவது சீசனிங்னா அந்த உப்பு காரம் கரெக்டா இருந்தா அந்த டிஷ் வந்து நல்லா இருக்கும். லைட்டா உப்பு வந்து ஒரு மடங்கு கம்மியா இருந்தாலும் அந்த ப்ராப்பரான டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதனால தான் சீசனிங் வந்து ப்ராப்பரா இருக்கணும்னு சொல்றேன். மசாலா வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா, இந்த பவுடரை வந்து கொஞ்சமா போட்டு பிரட்டலாம். பிரட்டும் போது என்ன கேட்டீங்கன்னா, அந்த ஆயில் எல்லாமே வந்து இதுல வந்து மிக்ஸ் ஆயிடும். அப்புறம் உதிரி உதிரி ஆயிடும் இந்த மசாலா. இன்னும் கொஞ்சம் இந்த பவுடர் வந்து இதில் ஆட் பண்றேன். கொஞ்சம் சால்ட், சொன்ன பார்த்தீங்களா, சொன்ன மாதிரி உதிரி உதிரியா இந்த பட்டாணிலாம் வந்துச்சு. அதாவது தூவல்லாம் கேட்டீங்கன்னா, தூவல்லாம் எல்லா டிஷ்ஷும் முடிச்ச பிறகு ஃபினிஷிங் வந்து மேல அந்த பருப்பு பவுடரோ இல்ல தேங்காவோ போடுறோம் பாத்தீங்களா, அதுதான் தூவல் சொல்லுவாங்க. மேலோட்டமா போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிறது தான் தூவல் சொல்லுவாங்க. ரெடி ஆயிடுச்சு. இந்த பிளேட்ல வந்து பிளேஸ் பண்றேன். இதாங்க பட்டாணி பருப்பு தூவல். பாக்குறதுக்கு உதிரி உதிரியா நல்லா சூப்பரா இருக்கு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நான் பருப்பு வறுத்ததுனால வந்து அந்த பருப்போட எனக்கு ஃப்ளேவர் அதிகமா இல்லை. அந்த ரோஸ்ட் பண்ண டேஸ்ட் தான் இருக்கு, நம்மளுக்கு சூப்பரா வந்திருக்கு. அதெல்லாம் வந்து காரமும் இருக்கு, கொஞ்சம் அந்த லைட்டா புளிப்பு டேஸ்ட் இருக்கு. இந்த பருப்புலாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் ரெடி பண்ண ஃபீல் எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது உங்களுக்கும் நீங்க நினைப்பீங்க, கண்டிப்பா இன்னைக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்டா ஒரு டிஷ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க.